ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு பொதுவான விஷயத்தை பேசலான்னு வந்திருக்கிறேன். குறிப்பாக வேலை நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பிரியத்திற்குரிய அன்பர்கள், அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொல்லிட முடியாது, அந்த வார்த்தையில் அவங்களை அடக்கிட முடியாது. பட் அவங்க ஏதோ காரணத்துக்காக பணம் சம்பாதிப்பதற்காக பல மைல்கள் கடந்து கடல் தாண்டி வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ஸோ அது மற்றவங்களும் கவனிக்கலாம். ஏன்னா வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக வேலை பார்க்குறோம்? பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்தணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம செய்கிறோம். அண்ட் எதிர்காலத்துக்காகவும் சேர்த்தே நம்ம வந்து வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம். இப்போ அந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு பயமுறுத்தி போட்டது வந்து இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து உலகத்தில் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு பார்த்தோம்னா போர் அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் வந்து நமக்கு பயமுறுத்திட்டு இருக்கும். வேறு எதுவுமே கிடையாது. டெக்னாலஜி சேஞ்சஸ் கூட நம்மளை வந்து பயமுறுத்த. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் மாறினாலும் நம்ம மாதிரியான தமிழர்கள் வந்து அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். புதுசாக லேர்னிங் நமக்கு ஸ்கில் நம்ம டெவலப் பண்ணிக்குவோம். அதனால் வந்து டெக்னாலஜி நமக்கு எதிரி கிடையாது. டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திக்குவோம். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி எதிர்பாராத இந்த மாதிரியான ஒரு கோவிட்-19 வந்து புரட்டி போட்டது. கோவிட்-19 மட்டும் கிடையாது, நமக்கே தெரியாமல் வைரஸை விடவும் மிக வலிமையாக நம்மை ஏதாவது ஒரு அசந்தா மாதிரி இருந்தோம்னா ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த பணவீக்கம் மற்றும் விலைவாசி. இதை நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பணவீக்கம் விலைவாசி அப்படிங்கிறது வந்து மெல்ல கொல்லும் விஷம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே பெருகிட்டே போயிட்டுருக்கும். நம்ம திடீர்னு தகைச்சு போயிடுவோம். பெட்ரோல் விலையை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் யாருமே கவனித்து பார்க்காத ஒரு விஷயம் வந்து மருந்து மாத்திரைகளோட விலைகள் தான். அது கிட்டத்தட்ட வந்து நடுத்தர வயதுக்கு மேற்பட்டவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். சாதாரண நம்ம போன வருஷம் வாங்கின மருந்து மாத்திரைகள் விலை இந்த வருஷம் எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் கஷ்டம் தெரியும். இன்னும் கூட குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நடுத்தர வயதை தாண்டிய ஒரு ஃபேமிலி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்த 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய, கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய ஒரு 4 பேர் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருடத்திற்கான மெடிக்ளைம் பாலிசி எடுக்கலான்னு போனாங்கன்னா என்ன ஆகும்னா, குறைஞ்சது ஒரு 30,000 வரைக்கும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் கட்டுற மாதிரி வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி பெர் ஹெட் பாலிசி, மெடிக்ளைம் டேர்ம் பாலிசி எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 மேலே போயிடுச்சு. 30,000 வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு வருஷத்தில் எடுத்து வைக்க முடியுமான்னு கேட்டால், இந்த மாதிரியான லாக்டவுனுக்கு பிறகான காலகட்டத்தில் சிக்கல் தான், ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். ஆனால் இந்த கலைஞர் காப்பீடு மற்ற விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து ஆண்டு வருமானம் 72,000க்கு கீழே உள்ளவங்களுக்கு தான். எப்போவுமே இந்த மிடில் கிளாஸில் உள்ளவங்க தான் மாட்டிக்குவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி பேசினோம்னா நம்ம சோஷியல் அவேர்னஸ் மாதிரி போயிடும். நம்ம பொறுத்த வரைக்கும் நாட்டில் எது நடந்தாலும் பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வரி கட்டணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்போ வெளிநாட்டில் போய் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராமல் அவங்க திருப்பி அனுப்பப்படலாம். ஆனால் இது நெகட்டிவாக நான் சொல்லலை, பயமுறுத்தலை, அச்சுறுத்தலை, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலை. ஏதாவது எதிர்பாராத நிகழ்வுகள் வரலாம்னு அதை எதிர்பார்த்து நம்மளை தற்காப்போடு வச்சுக்கிறது அந்த ஆன்டிசிபேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் சொல்லுவாங்க. MBA படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்மளோட முதலீடுகளை கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். முதலீடுகள்னு சொன்னோம்னா இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி ஒரு வீடியோ கூட நான் போட்டேன். இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே குறைஞ்சி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேறு மாதிரியான முதலீடுகள் பண்ணணும். வேறு மாதிரியான முதலீடுகள் பண்ணலான்னு பார்த்தோம்னா, சரி மியூச்சுவல் ஃபண்டில் போய் பணத்தை போடலான்னு பார்த்தா இந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் கதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கும்போது யாரைத்தான் நம்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கும்போது நம்ம கையை ஊனி தான் நம்ம பொழைச்சிக்கணும், நம்மளை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்ச வழியாக இல்லை. ஒரு கோல்டு வாங்கி வைக்கலாம் அப்படின்னா கூட வந்து அது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபிசிக்கல் அசட்டு தான், லாங் டேர்மில் தான் கை கொடுக்கும். இப்போ இந்த வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு 2 விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து அவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாயகம் திரும்பி ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழணும், ஒரு வீடு கட்டணும்,
காரு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும், நகை நட்டு சேர்க்கணும், குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு, நல்ல மேரேஜ் அப்படியே செஞ்சு வைக்கணும். அப்போ அந்த அவங்க திரும்பி வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வருமானம் வேகமாக இருக்கணும். ஸோ வருமானம் வேகமாக இருக்கணுங்கிறது வந்து சம்பளத்தை மட்டும் வச்சு பண்ண முடியாது, அதை மிச்சம் பண்ணி தான் அவங்க வாழ்கிறாங்க. அப்போ குபரியாக ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போய் பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, அவங்களுடைய முதலீடுகள் வந்து வேகமாக வளரும்போது அவங்க ஏதாவது ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கு உபயோகமாக இருக்கணும். அப்படி ஒன்று. அதை இது ரெண்டாவதாக நான் சொல்கிறேன். ஒன்று வந்து வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் பணத்தை பெருக்கிறீங்க, திரும்ப வந்து ஊருக்கு வரீங்க, சந்தோஷம் வாழ்ங்க. இது ஒன்று. ரெண்டாவது, வேலை பார்க்குறீங்க, முதலீடு பண்ணுறீங்க, முதலீடு வந்து ஸ்மார்ட்டாக பண்ணி அந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கையே, மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரேடிங்கையே ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே இருந்து வேலை பார்க்கலாம், எவ்வளோ சீக்கிரம் இங்கே வரலாம், அல்லது இங்கே வந்துட்டு நீங்கள் அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து ட்ரேடிங் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம். அதில் வந்து பாதுகாப்பாகவும் ரிஸ்க் எடுத்து பணத்தை சம்பாதிக்கும். இது ரெண்டாவது அம்சம் சொல்கிறேன். இப்போ ஒரு லைனில் இந்த வீடியோவில் சொல்லிட்டு போங்க, ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம், ரொம்ப டீ ஆற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று, உங்களுடைய தாயகம் திரும்பக்கூடிய அந்த கால அளவு ரொம்ப குறைவானதாக வேகமாக இருக்கணும், வேகமாக பணம் சம்பாதிக்கணும், வந்து செட்டில் ஆகணும், செம்மையாக செட்டில் ஆகணும். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அங்கேயே இருந்தாலும் சரி, அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும். அந்த பணம் சம்பாதிக்கிறது வந்து ஆரம்பத்தில் குறைவாக இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் உங்கள் சம்பளத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். ஒரு காலகட்டத்தில் உங்கள் சம்பளத்தை விடவும் பல மடங்கு அதிகமாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் வருமானம் வரும்போது வேலையை தூக்கி போட்டுட்டு தைரியமாக நீங்கள் வந்துட்டு சொந்த ஊரில் விவசாயம் பண்ணுறீங்களோ, இல்லை வியாபாரம் பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் மனதுக்கு பிடித்தமான தொழிலை செய்கிறீங்களோ, செஞ்சுக்கிட்டே வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிச்சுட்டு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக நீங்கள் அப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரைட். இப்போ வாங்க, இப்போ இதுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருக்கான்னு பார்த்தா ஷார்ட்கட் மெத்தடு இருக்குது. ஆனால் வந்து அதுக்கு சின்ன அளவிலாவது நம்ம ஒரு உழைப்பை நம்ம போட வேண்டியிருக்கும். அது என்னென்ன வரிசையாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஃபாலோ ஆன் பண்ணி இது வேறு சில வீடியோக்கள் நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி லெவலில் இருக்கும். அதனால் இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க, வாட் எவர் இட் இஸ் இங்கே வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்கு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய முதலீடு ஒரு பர்டிகுலர் தொகை, ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இவ்வளவு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா? அதை நான் என்ன அமௌண்ட் நான் சொல்லலை, உங்களுக்காக ஏதாவது ஒரு அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அதில் என்ன செய்யலாம்னா 3 கேட்டகரியாக நீங்கள் வந்து பிரித்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து ஈக்விட்டி சைடில் டெலிவரி எடுத்து பொசிஷனல் ட்ரேடிங்காக பண்ணுறது. இதை ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து இதில் பண்ணுங்கள். இதை ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, ரிஸ்க் ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் ரிஸ்க் ஜீரோனே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணி அதில் போய் மாட்டிக்க போகிறது கிடையாது, ஷார்ட் செல்லிங் பண்ணி அதில் போய் மாட்டிக்க போகிறது கிடையாது. இன்ட்ராடே டென்ஷன் வந்து உங்கள் மற்ற வேலைகளை பாதிக்கக்கூடாது. அப்போ ஒரு ஷேரை வாங்கி ஒரு ஷேரை விற்றிங்கன்னா அதுக்கு ப்ரோக்கரேஜும் வரக்கூடாது. ஸோ ஜீரோ ப்ரோக்கரேஜ். அப்போ டெலிவரி பேஸ்டு ஈக்விட்டி ட்ரேடிங் தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து எப்படின்னா ஸ்மார்ட்டான ஒரு ட்ரேடாக இருக்கணும். ஸோ நல்லா போகக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸு, அதாவது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்கிரிப்ட்ஸு, அதுலேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தென் ஸ்பெக்குலேட்டிவாக வேகமாக மூவ் ஆகக்கூடிய ஸ்கிரிப்டு, அதுலேயும் ட்ரேட் பண்ணணும். ஒரே சமயத்தில் 1, 2, 3, 4 ஸ்கிரிப்புக்கு மேலே வேண்டாம். குறைந்தபட்சம் 2 ஸ்கிரிப்பு, அதிகபட்சம் 4 ஸ்கிரிப்பு, அதாவது 2 ஸ்டாக்கு அல்லது 4 ஸ்டாக், அதை மட்டும் வாங்கி விற்கிறீங்க. எப்படின்னா இதில் வந்து என்னுடைய ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 10%, 20%க்குலாம் வெயிட் பண்ண மாட்டேன். 3% லாபம் வந்தால் விற்றுருவேன். இப்போ அதுக்கு சில பேர் கமெண்ட் போடுவாங்க, 3% லாபம் வந்தால் விற்றீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருமேன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 12 மாதத்துக்குள்ளார ஒரு ஷேரை வாங்கி விற்றீங்கன்னா எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்துக்கு 15% வரி. அந்த வரி அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் தான் வரி வருது. அதாவது சர்சார்ஜ் மாதிரி செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. அந்த செஸ்ஸெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 15.6% தான் வரி. அதாவது நீங்கள் எவ்வளோ லாபம் 3% தான் ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு 15.6% தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸாக வருது. அது போயிட்டு போகுது. அப்போ என்ன செய்யலாம்னா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் 15.6% வரி வந்தால் அந்த வரி அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி இவ்வளோ லாபம் வரும்னு எதிர்பார்த்தோம்னா இதை அதில் ஆட் பண்ணிவிட்டு லாப சதவீதத்தை கூட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ 3%னா சேலட்டசி 4.5% வந்து ஒரு ட்ரேட் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ என்னென்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து இது வந்து கால வெளி வந்து கொஞ்சம் கூட ஆகும். நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு 10 டேஸு 15 டேஸ் ஆகும். ஸ்பெகுலேட்டிவ் ஷேர்ஸ்னால் நீங்கள் வாங்கி விற்கிற பிடிஎஸ்டியாக போகும். பிடிஎஸ்டி பண்ண வேண்டாம், பண்ண முடியாது. ஒரு 3 நாள்லேயோ 4 நாள்லேயோ நீங்கள் ஈக்விட்டியில் வந்து விற்கிற மாதிரி வரும். நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அதை ஒன்று அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை தொடர்ந்து பார்த்து ரசித்து லைக் பண்ணி லவ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. ஈக்விட்டியில் பண்ணுறது வந்து சேஃப், டெலிவரி பேஸ்டு. இது மேஜர் பர்சன்டேஜ் ஆஃப் மணி இதில் எம்ப்ளாய் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களுடைய ஃப்யூச்சர்ஸ்க்கு, அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அல்லது சம்டைம்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பெருசாக பெருகக்கூடிய அந்த பென்னி ஸ்டாக்ஸ் நான் சொல்லுவேன். பென்னி ஸ்டாக்ஸ்னால் வந்து 5 பைசாலேருந்து பெரிய அளவில் போகக்கூடிய ஸ்டாக்கு வாங்கி வைக்கணும். 5 பைசாலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் உள்ள ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டாக்ஸு வாங்கி வைக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் இன்ஃபோசிஸ் 10 ரூபாயில் தான் இருந்தது. ஒரு காலத்தில் விப்ரோ 10 ரூபாயில் தான் இருந்தது. ஒரு காலத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைஸ்லாம் இருந்தது. இதை சொன்னோம்னா நம்ம அப்படியே வந்துடுவாங்க நம்ம கமெண்ட் திலகங்கள். பழசை பேசாத பழசை பேசாத பழசை பேசாதேன்னு. பழசை சொன்னால் தான் நிகழ்காலம் புரியும் உங்களுக்கு, எதிர்காலம் சரியாக அமையும். அதுக்காக நான் பழசை பேசுகிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை வந்து வாங்கி போட்டுக்கிட்டே வரணும். இதில் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஈக்விட்டி டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிச்சிங்கன்னா அந்த லாபத்தில் வரக்கூடிய பணத்தில் பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி போட்டு வச்சுருங்க. அதை ட்ரேடே பண்ணாதீங்க. இப்போ என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, பேட்டாலாம் அப்படி ஆச்சு. பேட்டாலில் வந்து 10 ரூபாய்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். லாங் எகு, ஸோ லாங் எகு, நோபடி கேன்ஸு, ஹவு லாங் எகு. அவ்வளோ பழைய காலத்தில் 10 ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ண பேட்டா இந்தியாவை 100 ரூபாய்க்கு போகும்போது பைபிளைங்க விற்றுட்டாங்க. நான் வச்சுருங்கப்பான்னு சொன்னேன். ஆனால் அது என்னாச்சு, பயங்கரமான ரேட்டுக்கு போச்சு. 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. ஸோ அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றாலே லாபம் தான். ஆனால் 1000 ரூபாய்க்கு விற்றா அது சூப்பர் லாபம் இல்லை. ஸோ அந்த மாதிரி விற்றுறாதீங்க. பென்னி ஸ்டாக்ஸில் போடுற காசு என்றைக்குமே வந்து அது விதை நெல் மாதிரி சூப்பராக உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதை வந்து 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ சம்டைம்ஸ் 3 இயர்ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. அது கை கொடுக்கும். இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஸ்மாலர் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க.